வணக்கம். முழு பாசிப்பருப்பு 1 கப்பு, 1/4 கப்பு கருப்பு கவுனி அரிசி, இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கழுவிட்டு ஊற விட்டுட்டேன். ஒரு 2 நாள் ஊறின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா அந்த பாசிப்பருப்புலேருந்து முளை விட்டு வந்திருக்கும். அப்புறமா அரைச்சி தோசைக்கு எடுத்து வச்சுப்பேன். நேற்று வாக்கிங் பார்த்திங்கன்னா கடலூரில் பாடலீஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். போயிட்டு அந்த கோயிலை நல்லா சுற்றிட்டு வரும்போதே எனக்கு வாக்கிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்படியே வரும்பொழுது தாமரைப்பூ மொக்காவே வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் கவரில் போட்டு வச்சுட்டோம்னா மறுநாள் காலையில் தண்ணியில் நனைச்சி அந்த மொக்கெல்லாம் விரிச்சுட்டோம்னா அழகாக அப்படி மலர்ந்துடும். அப்படியே எல்லா படங்களுக்கும் வச்சு பூஜை பண்ணியாச்சு. இந்த தாமரைப்பூ அந்த கலசத்தில் வைக்கும்போது நல்லா வாடாமல் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் தீபி தான் செய்தா. இந்த காய் பொரியல்லாம் நம்ம செய்தோம்னா காரமாக இருக்குது வேணாம் அப்படின்றாங்க. அதுவே நூடுல்ஸ் எவ்வளோ காரமாக இருந்தாலும் இந்த பசங்க சாப்பிட்றாங்க. நானுமே இன்றைக்கி அதை தாங்க மதியத்துக்கு எடுத்துக்கிட்டேன். மீதி 2 வேளையும் காய் பொரியல் தான் செய்து எடுத்துக்கணும்.